சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதிசயமான பல விஷயங்கள் உண்டு. இங்கே கோவில்கள் எதுவும் கிடையாது. அரசர்கள் யாரும் இல்லை. வெறுமனே கலைப்பொருள்கள் மட்டுமே கிடைத்தன. அவற்றில் சில எழுத்துக்கள் பொறித்திருந்தன. அவை என்ன எழுத்துக்கள் என்று இன்று வரை பலரும் மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ராவ் என்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து அதை கிட்டத்தட்ட திராவிட மொழி என்று கண்டுபிடித்திருக்கிறார். சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த பிறகுதான் ஆரியர்களே இந்தியாவிற்குள் வந்திருக்கிறார்கள். எனவே இது சமஸ்கிருதமாக இருக்க முடியாது என்பது அறிஞர்களின் தெளிவு. இது சமஸ்கிருதம் இல்லை எனில் இது தமிழாக மட்டுமே இருக்க முடியும் என்பதுதான் வரலாறு நமக்கு காட்டுகிற உண்மையாகும். சிந்து சமவெளியில் யானையை பிலு என்று அழைத்திருக்கிறார்கள். பல் என்பது பழம் திராவிட சொல்லாகும். இது எல்லாமே பிலுவம் என்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்திருக்கக்கூடும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும். எனவே உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. தமிழ் அழிவற்ற மொழியாகும்.